ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொங்கு நாட்டில் அரைச்சி வச்ச தக்காளி குழம்பு ரொம்பவே ஃபேமஸ். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்ட உடனே 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணணும். அடுப்பில் ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு வணக்கும் போது தான் கொத்தமல்லி கருகாது. நீங்கள் கொத்தமல்லி வணக்க கொத்தமல்லி நல்லா வாசம் வரும். வணங்கிருச்சு அப்படின்னாவே அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க கொத்தமல்லியை. அதுக்கப்புறம் நான் இங்கே 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வரமிளகாய் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. வரமிளகாய் சீக்கிரமே வெந்துடும், அதனால் வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1/2 கப் வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன்னா சின்ன வெங்காயம், 2 வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இதை தேங்காய் எண்ணெய் ஊற்றி வணக்கினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கூடவே 2 கொத்து கருகாப்பில் போட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி சீரகம் இல்லை, அதனால் நான் சீரகப்பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி வணங்கின உடனே சீரகம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி வணக்கிக்கோங்க. வணங்கின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அவ்வளோதாங்க. அது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து தனியாக வச்சுருங்க அதையும். அப்புறம் இங்கே நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. அதை எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு தக்காளியை வணக்கிக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. வணங்கினதையும் சூடு ஆறுனதையும் தனித்தனியாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலாவை தனியாக அரைச்சிக்கணும். அரைச்சது கடைசியில் தான் நம்ம தக்காளியை போட்டு அரைக்கணும். அப்படி அரைக்கும்போது நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளியும் சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா அரைப்பட்டுருச்சு. அப்புறம் ஒரு கடாய் வச்சு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம், நான் இங்கே 10 வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 10 வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கூடவே 1 கொத்து கருகாப்பில் போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் தண்ணியை சேர்த்து உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போடணும். நம்ம முதலே தக்காளிக்கு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு கொதித்து நல்லா கெட்டி வந்துருச்சு. இந்த பக்குவமே போதும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.